அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே 75ங்க. அதாவது 75வது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 75வது நாள் எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர், பாபிரெட்டிப்பட்டி மற்றும் அரூருங்க. இந்த 3 தொகுதிகள் மிக கோலாகலமாக முடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தரமான சம்பவத்தையும் திமுகவிற்கு செய்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அதெல்லாம் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டூர் பார்த்துருவோங்க. மேட்டூரில் தொடங்கியது ஏன் மண் ஏன் மக்கள் பாத யாத்திரை மிக கோலாகலமாக தொடங்கியது. தனக்கு போட்ட மாலையை தனது தொண்டருக்கும் போட்டு அழகு பார்க்கும் உன்னதமான தலைவன், தங்க தலைவன் வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் உற்சாக வரவேற்புடன் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இருளை கிழித்த சுடரொளியாக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். பெண்கள் உற்சாக வரவேற்பு ஒவ்வொரு தொகுதியிலைங்க. நான் இந்த தொகுதி அந்த தொகுதின்னு சொல்ல, அனைத்து தொகுதிகளிலுமே பெண்கள் தாங்க ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக வரவேற்கிறார்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புனா அது நம்ம அண்ணாமலை அவர்களின் தலைமையில் அமையும் ஆட்சியில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது பெண்கள் அனைவரும் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனது கோரிக்கையை மனுவாக கொண்டு வந்து அண்ணாமலை அவர்களிடம் கொடுக்கிறார். அப்பொழுது அண்ணாமலை வாங்கி கொண்டு, பாட்டி இந்த உங்கள் மனுவை நான் பத்திரமா கொண்டு போகிறேன், கண்டிப்பாக இதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார். அதற்கு அந்த பாட்டி, ஏப்பா உன்னோட ஃபோன் நம்பர் கொடுப்பா, என்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நமது எளிய மக்களின் தலைவன் உடனே ஒரு சீட்டை கிழித்து நம்பரை எழுதி அந்த பாட்டிக்கிட்ட அண்ணாமலை அவர்களோட நம்பரை கொடுத்துட்டு போகிறாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எளிமையாக பழகக்கூடிய தலைவராக, அதாங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து தனது திறமையால் மேலே வந்திருக்கும் ஒருவருக்கும், ராஜ குடும்பத்தில் பிறந்து டைரெக்டாக அந்த சேரில் வந்து உட்காருவதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாபிரெட்டிப்பட்டிங்க. பாபிரெட்டிப்பட்டியில் பொதுமக்கள் கும்பம்லாம் கொண்டு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வரவேற்பு அளித்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை அளித்திருக்கிறார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் பாத யாத்திரை போனாங்க, மக்களும் வரவேற்றார்கள். ஆனால் வந்து அந்த பாத யாத்திரையை திருவிழா போல் கொண்டாடிய முதல் யாத்திரை நம்ம அண்ணாமலை அவர்களோட பாத யாத்திரை தாங்க. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால் ஒரு திருவிழா போல் கொண்டாடுறாங்க. திருவிழாவுக்கு தான் இந்த மாதிரி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த மாதிரி வரவேற்புலாம் கொடுப்பாங்க. பாத யாத்திரை மக்களை சந்திக்க வரக்கூடிய எளிய மக்களின் தலைவருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான். தமிழக மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் யாத்திரையாக இந்த என் மண் என் மக்கள் பாத யாத்திரை அமைந்திருக்கிறதுங்க. மக்களுக்கு ஒரே வழி தான், வேறு வழியே கிடையாது. அண்ணாமலை அவர்களை ஆதரிப்பது தான் ஒரே வழி. வேறு யார் ஆதரித்தாலும் நாடு நல்லா இருக்காது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி, இளைஞர்கள் சிறுவர்கள் அனைவரும் சிலம்பம் சுற்றி அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறார்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தரமான சம்பவம் ஒன்று செய்திருக்கிறார் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்னேங்க. என்ன சம்பவம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாபிரெட்டிப்பட்டியில் ஒரு சர்ச்சுக்கு மாதா தெய்வத்தை வணங்கி அவர்களுக்கு மாலை போடுறதுக்காக நம்ம அண்ணாமலை அவர்கள் போகிறார். அப்பொழுது அங்கு திமுகவினர் சில பேரை வந்து தூண்டிவிட்டு, அண்ணாமலையை வந்து இங்கே விடாத, தடுத்து நிறுத்திடு அப்படின்னு சொல்லி ஏவி விடுறாங்க. ஏவி விடும்போது அந்த இளைஞர்களும் நம்ம செய்வது சரியா தப்பா அப்படின்றதே தெரியாமல், அண்ணாமலையை இங்கே வராதிங்க, இங்கே மாலை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம தலைவர் அப்படிப்பட்ட தலைவரா? உடனே வந்து இவங்க சிறுபான்மையினர் வேற்று மதத்தினரை விட்டு ஏவி விட்டு அண்ணாமலை தடுத்தோடனே அண்ணாமலை, ஐயோ சரிப்பா நான் பயந்துட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு போயிடுவாரா? நின்று அடித்து தூள் கிளப்பி அதற்கப்புறம் அந்த புனித மாதாவுக்கு மாலை அணிவித்து அந்த மாதா தெய்வத்தை வணங்கிவிட்டு சென்றிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொளி இதோ உங்களுக்காக. எல்லா மக்கள் ஒரு குடிமை இருக்கு, படுக்கிறவங்களுக்கு கெட்ட உரிமை இருக்கு. இப்ப நான் 10,000 பேர்
அதாவது நீங்கள் செய்த சம்பவத்துக்கு அவர் நீங்கள் பண்ணதும் ஓகே அப்படின்னு தெய்வத்தை வணங்காமல் போயிருந்தாருன்னா தான் நீங்கள் ஜெயிச்சதா அர்த்தம். அவர் அப்படியா? அப்படிப்பட்ட ஆளா? அவர் எத்தனை பிரச்சனையை பார்த்துருப்பார். சுண்டாக்கா மாதிரி இருந்துக்கிட்டு போய் அவரை தடுக்கிறேன்னு நின்னா மாலை போட்டுட்டு போனாரா இல்லையா? அவர் நினைத்ததை நடத்தி காட்டுவார் அப்படின்றத இந்த இடத்துல எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அரூர் தொகுதியில் பிரம்மாண்டமாக தொடங்கியது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. பெண்கள், சிறுவர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் உற்சாகமாக வரவேற்கிறார்கள். பல டைம் சொல்லிட்டேங்க, பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ணாமலைக்கு வாக்களிப்பதில். ஸோ அதில் மாற்றமே வராது. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சு தீர வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துடன் இருக்கிறார்கள் தமிழக மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஓவர்லேல இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமி தனது அப்பாவுடன் அந்த யாத்திரைக்கு வருகிறார். அந்த அப்பா அந்த சிறுமியோட அப்பா அந்த சிறுமியும் கூட்டிக் கொண்டு இந்த யாத்திரையில் கலந்து கொள்கிறார்கள். அப்போது அண்ணாமலையை சந்திக்கும் போது மயங்கி விழுகிறார் அந்த சிறுமி. நான் பல டைம் சொல்லிட்டேன், குழந்தைங்களோட வர்றவங்க கூட்டத்துக்குள்ளே வராதிங்க, ரொம்ப பயங்கரமான கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது அனைத்து தொகுதிகளிலும் அப்படின்னு நிறையா வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஆனால் யாருமே கேட்குற மாதிரி தெரியல. அந்த சிறுமி மயங்கி விழுந்ததும் நம்ம தலைவராக இருக்கவும் உடனே அவரோட ஆம்புலன்ஸ் அனுப்பி, யாத்திரையில் அவங்க டீமோட ஒரு ஆம்புலன்ஸ் வரும், அந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தலைவர் நேரில் சென்று அந்த சிறுமியை சந்தித்து அந்த அப்பாவையும் அந்த சிறுமியோட அப்பாவையும் ஏங்க இப்படி பண்ணுறீங்க, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே வராதிங்க, என்னையவே அந்த தள்ளுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அறிவுரையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு தலைவரை கண்டிப்பாக அவங்க மறக்கவும் மாட்டாங்க, இந்த தமிழகம் தவறவும் விடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி, பொதுமக்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், சேஃபாக போங்க. எல்லோரும் போய் யாத்திரையில் கலந்துக்கோங்க, ஆனால் சேஃபாக போங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப பத்திரம். ஸோ பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்திரையோட கூட்டங்க, கொட்டும் மலையில் கூட அந்த கூட்டம் கலையவே இல்லைங்க. கொடை பிடிச்சிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணாமலை அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நமது பொதுமக்கள். ஸோ அந்த காணொலி உங்களுக்காக போடுறேன், பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது, அந்த மலையிலையும் நின்று அண்ணாமலை அவர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த காணொலி உங்களுக்காக. அதிக நேரம் எடுக்காம வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற காரணம், யாத்திரை தாமதமாக துவங்கியிருந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை என் மண் என் மக்கள் யாத்திரையை நீங்கள் பங்கெடுத்து தமிழகம் மாற்றத்தின் பக்கம் இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமல்படுத்தும் என்று நீங்கள் உறுதியளிக்கிறீர்கள். 10 ஆண்டுகள் நாம் கொண்டிருக்கக்கூடிய மாற்றம் 2014. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டூரில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருங்க. பேசும்போது மேட்டூருக்கு திமுக அளித்த வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அப்படின்றத மக்களிடம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலியும் உங்களுக்காக. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா நிறைய பொய் பேசுறாரு. முதலமைச்சர் ஐயா பொய் பேசுறார், நிறைய பேசுறாரு. இன்னொன்னு சொல்றாரு, பேசுறாதே பொய் தானே, நீங்க எதுக்கு மாற்றி சொல்றீங்க? இல்ல அப்பப்ப உண்மையும் பேசுறாருன்னு பொய் நிறைய பேசுறாரு. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். 511 தேர்தல் வாக்குறுதியிலே 99% நிறைவேற்றி விட்டோம். இதான் திராவிட மாடல் அரசுங்கிறார். ஐயா, உங்களுடைய மேட்டூர் தொகுதி கொடுத்த வாக்குறுதியை நான் படிச்சு காட்டுறேன். நிறைவேற்றினா நீங்க கை தூக்குங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றேன். மேட்டூர்ல பாலிடெக்னிக் கல்லூரி துவங்கப்படும். மேட்டூர் அணையிலே தற்காலிகமாகவும் பகுதி நேரமாகவும் தொகுப்பூதியத்திலும் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களின் பணி நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேச்சேரியிலே குளிர்பதன கிடங்கு அமைப்போம். உங்க ஊர் வாக்குறுதி தாங்க படிக்கிறேன், பக்கத்து ஊர் வாக்குறுதி இல்லை. மேச்சேரியில் தக்காளி பழ தொழிற்சாலை அமைப்போம்.
தருமபுரி நகராட்சி பேருந்து நிலையம் தற்போதுள்ள இடத்திலே விரிவுபடுத்தப்பட்டு நவீனமயமாக்குவோம். 5 இங்கேயே இல்லைண்ணே. கிளியை கூப்பிட்டு சீட் எடுத்து போட சொன்னா கிளி கூட சீட் எடுக்காது. அண்ணே ஒண்ணும் பண்ணல, எந்த சீட்டை நான் எடுப்பேன்? கிளி கூட சீட் எடுக்காது. 99 வாக்குறுதி எங்கீங்க நிறைவேற்றினாரு? நிலால நிறைவேற்றினாரா, சூரியனை நிறைவேற்றினாரா? அண்ணே பொய்யா பேசுறார். 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பச்சை பொய்ய சொல்றார். ஐயா, 20 தேர்தல் வாக்குறுதியை மட்டும்தான் 511 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றார்களோ தவிர 99% இல்லைங்கம்மா. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். ஏழை சாதி என்கின்ற சாதி நம்மிடம் இருக்கக்கூடாது, வளர்ச்சியிலே நடுத்தர குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காக தேர்தல். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல். எல்லாவற்றையும் தாண்டி நிறைய பேர் யாத்திரையில கை கொடுப்பாங்க. அண்ணே அண்ணே என்னப்பா அண்ணே, திமுக எப்படியா என்னை காப்பாத்திருங்க அண்ணே அப்படின்னு. அண்ணே, திமுக ஆட்சியிலிருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மத்தியிலே மோடி அவர்கள் இருந்தா மட்டும்தான் கொஞ்சமாச்சு பயப்படுவாங்க. கொஞ்சமாச்சு அவர்கள் பயப்பட வேண்டும் என்றால் மத்தியிலே மோடி அவர்களுடைய ஆட்சி 3வது முறையாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருக்க வேண்டும். அதற்கு மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதி, தருமபுரி பாராளுமன்ற தொகுதி, நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, நம்முடைய சின்னம் தாமரையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான யாத்திரை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரை, வருகின்ற இடத்திலெல்லாம் எழுச்சியான நம்முடைய சகோதர சகோதரிகள் நின்று கொண்டு மோடி ஐயா அவருடைய திட்டத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய நேர்மையால் கவரப்பட்டு அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கும். அவர்கள் யாத்திரை பொறுப்பாளர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள், கலை மற்றும் கலாச்சார பிரிவுடைய மாநில செயலாளர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள், மாவட்ட செயலாளர் ராதா அவர்கள், மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி அவர்கள், கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள், இளைஞர் அணியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் பாபு அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் மேச்சேரி கிழக்கு உத்திரமணி அவர்கள், மேச்சேரி மேற்கு அண்ணன் சண்முகம் அவர்கள், நங்கவல்லி வடக்கு ஜெகநாதன் அவர்கள், மேட்டூர் நகர் அண்ணன் கணேசன் அவர்கள், குளத்தூர் கிழக்கு நாகராஜ் ரெட்டி அவர்கள், குளத்தூர் மேற்கு சக்திவேல் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக இந்த யாத்திரையில வந்திருக்கக்கூடிய இந்த யாத்திரை உங்க யாத்திரை, ஏன் யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை இல்லைங்க, அது உங்க யாத்திரை. இந்த யாத்திரையில யாரெல்லாம் விஜயகாந்த் ஐயா நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஏழை மக்களுடைய பங்காளனாக வாழ்ந்த ஒரு மாமனிதர். சமீபத்தில் மோடி ஐயா அவரை பத்தி பேசியிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. கேப்டன் என்று சொன்னால் படத்துல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் கேப்டன் என்று பிரதமர் அவர்கள் திருச்சியில நம்முடைய மோடி ஐயா விஜயகாந்த் ஐயாவை பத்தி சொன்னார். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கேப்டனுடைய மறைவுக்காக தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, குழந்தைகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரூரில் பேசும்போது கட்சி பாகுபாடெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் எந்த கட்சியில் வேணுமா இருந்துட்டு போங்க, ஆனால் பிரதமர் மோடிக்காக நம் அனைவரும் ஒன்றாக வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான உரையை அந்த இடத்தில் முன்வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கட்சியில் வேணுமா இருங்க, ஆனால் பிரதமர்ன்றது நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடியவர், வெளிநாடுகளிடம் அண்டை நாடுகளிடம் சண்டையிட்டு நம் நாட்டை முன்னிலைப்படுத்தக்கூடியவர், அவருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு நிகர் வேறொருவரை காட்டுங்கள் அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அந்த காணொளி உங்களுக்காக. 24 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் இந்த முறை மோடி என்கின்ற மனிதர் கட்சியெல்லாம் தாண்டிங்க ஐயா, கட்சியெல்லாம் தாண்டி வளர்ச்சிக்கு ஓட்டு போடும். இந்த முறை கட்சியெல்லாம் தாண்டி, அண்ணா இந்த கட்சியில் இருக்கே அந்த கட்சியில் இருக்க எல்லாம் விடுவனே, பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி ஐயா பிரதமரா வர்ற தேர்தல். சரி, இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, தமிழக முதலமைச்சர் ஐயா சொல்றாங்க மோடி ஐயா பிரதமரா வரக்கூடாது. இதே கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேங்க ஐயா. சரி, மோடி ஐயா நமக்கு பிரதமராக வேண்டாம் என்றால் யார பிரதமரா கொண்டு வரலாம் நீங்க சொல்லுங்க. நான் பேரு சொல்றேன், நீங்க சொல்லுங்க சரியான. லல்லு பிரசாத் யாதவ் வேண்டாமாண்ணே, நிறைய ஊழல் பண்ணுவாரு, வேண்டாம். மம்தா பானர்ஜி அம்மா, அந்த அம்மா தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாது. நிதிஷ்குமார் ஐயா, அவரு இந்தியில மட்டும்தான் பேசுவாரு, இந்திய மட்டும்தான் தெரிப்பாரு. ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் ஐயானா எப்படி பயப்படுறாங்க அண்ணே,
31 மாசமா மாட்டி தவிச்சுட்டு இருக்கோம். நீங்க சும்மா வந்து மைக் எடுத்து ஸ்டாலின் ஐயாவை பிரதமர் ஆக்கலாம். ஐயா வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. ஒரு பிரதமராக இருந்தால் சில தகுதிகள் வேண்டும். ஒரு சைனாக்காரனையோ ஒரு பாகிஸ்தான்காரனையோ ஒரு அமெரிக்காக்காரனையோ நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும். நாட்டை முன்னிலைப்படுத்தணும் ஐயா. ஏழை மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி அரசியல் இருக்கணும். தமிழகத்தை உயர்த்தி இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பெருமையும் உயர்த்தி பேசணும். ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம். செங்கோல பாராளுமன்றத்தில் வைக்கிறாரு மோடி ஐயா. பாத்தீங்க, பாராளுமன்றத்தில் எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழிக்கும் கிடைக்காத பெருமை நமக்கு ஐயா. உலகம் ஃபுல்லா தமிழை படி, தமிழை படி, திருக்குறளை படி, திருக்குறளை படி என்று மோடி சொல்கின்றார். அவருடைய மொழி குஜராத்தியாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லுகின்றார். எங்க போனாலும் நம்மளை பத்தி பேசுறார். வேற யாருங்க ஐயா இருக்கிறாங்க பேசுறதுக்கு? ஒரே ஒரு பிரதம மந்திரி, அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார். இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி, ஸ்டாலின் ஐயா நான் கேட்கிறேன், ஐயா முதலமைச்சர் அவர்களே, நீங்க மோடி ஐயா வேண்டான்னு சொன்னா தயவு செய்து மோடி ஐயாக்கு மாற்று யாருன்னு மக்களுக்கு சொல்லுங்க. மக்கள் தீர்மானிக்கிட்டோம், மக்கள் தீர்மானிக்கிட்டோம். 2004 இப்படித்தான் எலெக்ஷன் நடத்துனீங்க. பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னே தெரியாது, ஓட்டு போட்டாச்சு. சோனியா காந்தி அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர்னாங்க, அவங்க வேண்டான்ட்டாங்க. கடைசியா மன்மோகன் சிங் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. 10 ஆண்டுகள். நல்ல மனுஷன், பாவப்பட்ட மனுஷன். அவரு பேச்ச மந்திரிகளே யாரும் கேட்கல. ராஜா அண்ணன் அவரு பாட்டுக்கு உட்கார்ந்து 2G ஊழல் பண்றாரு, இந்த பக்கம் இன்னொரு அண்ணன் ஊழல் பண்றாரு. மொத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தாங்க 2004 - 14 வரை. காரணம், தலைவர் இல்ல, அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இல்லைங்க ஐயா. ஓட்டு போடும் பொழுதே யார் பிரதமர்னு தெரியாது. 2004 யோசிச்சு பாருங்க. பெரியவங்க இங்க இருக்கிறீங்க, 2004 நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க. பெரியவங்க யாரு பிரதமர்னே தெரியாம ஓட்டு போட்டோம். ஆனால் இந்த முறை நம் அனைவருக்கும் தெரியும், மோடி அவர்களுக்கான தேர்தல், மோடியினுடைய நல்லாட்சி 3வது முறை வருவதற்கான தேர்தல். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையை கேட்டா கூட அந்த தம்பி கூட சொல்லுவாரு, அந்த தம்பி கூப்பிட்டு, கண்ணு 2024 தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னா தம்பி கண்ணு சொல்லுவாரு, ஐயா மோடி தாத்தா தான் ஜெயிப்பாரு, என்ன சந்தேகம். அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வெல்ல போகின்ற தேர்தல். 400 எம்பியில வர்றாரா 450 எம்பியில வர்றாரான்னு மட்டும்தான் நமக்கு டவுட். தமிழ்நாட்டிலிருந்து 39க்கு 39 எம்பிக்களை கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா மோடி ஐயா எம்பிக்கு வந்து ஆட்சியில் அமர போறார். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இவ்வளவு நேரமாகி நாம் வந்திருந்தாலும் கூட புதுமையாக முகம் சொல்லிக்கலாம். அவ்வளோதாங்க டே 75. நான் ஒரு சில அல்லக்கைகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது போட்டிருந்த உடை வந்து காக்கி, இப்போ போட்டிருக்கக்கூடிய உடை வந்து வெள்ளை. நிறம் மட்டும்தான் மாறுமே ஒழிய அவருடைய குணம் மாறாது. தயவு செய்து அவரை சீண்டி பார்க்காதீங்க, அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்குவீங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.